ரியல் மேட்ரிட் ஆர் பேக் ஆன் ட்ராக் 4 மேட்சஸ் வின்லெஸ் ஸ்ட்ரீக் அப்புறம் இன்னைக்கு ஒரு விக்டரி போட்டிருக்காங்க 2-1 டெபோர்டிவோ அலவஸோட. ஒரு ஸ்கிராப்பி விக்டரியாக இருந்தாலும் இந்த சிச்சுவேஷனுக்கு மச் நீடட் விக்டரின்னு சொல்லுவேன். அண்ட் ஒரு வழியாக சிவனும் சக்தியும் சேர்ந்த மாதிரி ஒரு பர்ஃபார்மன்ஸை போட்டாங்க. வினிஷியஸ் அண்ட் எம்பாப்பே ஆளுக்கு ஒரு கோல் அவுட் சைட் ஆஃப் த பாக்ஸ்லேருந்தே அடிச்சிருப்பாங்க. அண்ட் எம்பாப்பே இது கூட டிஃப்ளெக்ட் ஆகி போச்சு. பட் வினிஷியஸோட கோல் டாப் கிளாஸ் வேறு லெவல் கோல். அண்ட் அடிச்சுட்டு ஒரு செலிப்ரேஷன் வேறு போட்டிருப்பான். அதாவது எல்லாத்தையும் சாரி கேட்குற மாதிரி, அப்பாலஜைஸ் பண்ணுற மாதிரி. ஏன்னா உங்களுக்கே தெரியும் இந்த சீசன் 2 சீசன் ட்ராஃபி லெஸ்ன்ற சிச்சுவேஷன் வரும்போது கண்டிப்பாக ஃபேன்ஸுமே டிசப்பாயின்மெண்ட்டாக இருப்பாங்க. அண்ட் அட் த சேம் டைம் எம்பாப்பே வினிஷியஸ் ஃபார்மில் இல்லை, அவங்களுமே ஒரு டிசப்பாயின்மெண்ட்டாக இருப்பாங்க. அண்ட் அவுட் சைட் ஃபுட்பால் நிறைய கிரிட்டிசிசமும் ஃபேஸ் பண்ணியிருந்தாங்க. உங்களுக்கே தெரியும் அந்த நெகட்டிவிட்டிலாம் தாண்டி இன்றைக்கி ஒரு பர்ஃபார்மன்ஸ் போட்டது கண்டிப்பாக ஒரு சின்ன ஒரு மோட்டிவேஷன் தான் அவங்களுக்கு. அண்ட் ஆர்டா குலருக்கு இது டெஃபினட்டாக ஒரு பிரேக் அவுட் சீசன். 20 கோல் கான்ட்ரிபியூஷன் போட்டிருக்கான் ஆல் காம்படிஷனில். ஸோ கண்டிப்பாக நெக்ஸ்ட் சீசன் ஒரு முக்கியமான பிளேயராக இருப்பான் ஆர்டா குலர். அண்ட் இப்போ லீகில் பார்த்தீங்கன்னா 6 பாயிண்ட்ஸ் டிஃப்ரென்ஸ் இருக்குது. பார்சாக்கு ஒரு கேம் இன் ஹேண்ட் இருக்குது. அவங்க கோல் டிஃப்ரென்ஸும் சூப்பராக இருக்குது. கண்டிப்பாக இப்போதைக்கு பார்சலோனா தான் மச் ஃபேவரட்ஸ். கண்டிப்பாக ப்ராக்டிக்கலி மேட்ரிடுக்கு சான்ஸ் கம்மி தான். ஆனாலுமே அதாவது 6 மேட்சஸ் இருக்கா எண்ட் ஆஃப் த சீசன் வரைக்கும், அந்த 6 மேட்சஸ் வேலையை முடித்து வின் பண்ணிவிட்டு சீசனை ஒரு நல்ல நோட்டில் முடிக்கணும்.